பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடத்த போலீசார் அனுமதி மறுத்துள்ளனர். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட அதே நாளில் வேறொரு அசம்பாவித சம்பவங்கள் நடந்துவிடும் என்பதால் அங்கு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இந்த விவகாரத்தில் போலீசார் கூறும் காரணம் என்ன பார்க்கலாம். பெரம்பூரில் கடந்த ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கூலிப்படையினரால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலை சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கியது. இந்த வழக்கில் களமிறங்கிய போலீசார் பிரபல ரவுடி நாகேந்திரன், அவரது மகன் அஸ்வத்தாமன் உள்பட 28 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் தொடர்புடைய திருவேங்கடம் என்ற ரவுடி என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். அதேபோல ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகள் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டு குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டனர். அதேபோல கடந்த சில நாட்களுக்கு முன் ஆம்ஸ்ட்ராங்கின் ஆதரவாளர் என கூறப்படும் பிரபல ரவுடி ஒத்தக்கன் ஜெயபாலை போலீசார் கைது செய்தனர். ஆம்ஸ்ட்ராங் நினைவு தினம் நெருங்கி வருவதால் அதே நாளில் பழிக்கு பழி சம்பவம் எதுவும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக புளியந்தோப்பு பகுதிகள் முழுவதும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நாளை பெரம்பூரில் ஆம்ஸ்ட்ராங்கின் 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி கூட்டம் நடத்த பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆனந்தன் காவல்துறையிடம் அனுமதி கேட்டிருந்தார். ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட இடம் மற்றும் அதனை சுற்றியுள்ள சாலைகள் குறுகலாக இருப்பதால் அந்த பகுதியில் 2 பள்ளிகள் மற்றும் மருத்துவமனைகள் இயங்கி வருவதாலும் அனுமதி அளிக்க முடியாது என போலீசார் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. அதேபோல பகுஜன் சமாஜ் கட்சியில் ஆனந்தன் அணி ஒரு பிரிவினராகவும் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடி தரப்பினர் மற்றொரு பிரிவினராகவும் செயல்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் உடல் புதைக்கப்பட்ட கிராமத்தில் நினைவஞ்சலி நிகழ்ச்சி நடத்தப் போவதாக அறிவித்து அதற்கான பணிகளில் ஈடுபட்டு வருகிறார். அதேபோல ஆனந்தன் அணியினர் பெரம்பூரில் உள்ள பகுஜன் சமாஜ் கட்சி அலுவலகம் அருகே நடத்தப் போவதாக கூறியுள்ளார். அந்த இடம் ஆம்ஸ்ட்ராங்கிற்கு சொந்தமான இடம் என்பதால் ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடி தரப்பினர் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் என கூறப்படுகிறது. இதனால் இரு தரப்புக்கு இடையே மோதல் உண்டாகும் என கருதிய போலீசார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஆனந்தன் தரப்பினருக்கு அனுமதி மறுத்ததாக கூறப்படுகிறது. இப்படி பரபரப்பான சூழலில் அசம்பாவித சம்பவங்கள் எதுவும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக பெரம்பூர் சுற்றுவட்டார பகுதியில் 24 மணி நேரமும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.